ட்ரெய்னிங் இருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகே. தெரியல பத்மா. அவரு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல வந்து நான் சொன்னேன் ஆன்லைன்னா அப்புறம் எனக்கு அங்க கனெக்ஷன்லாம் இருக்கணும் அப்டின்னேன் நானு. அங்க கனெக்ஷன்லாம் ப்ராப்பரா இருக்கு. அவரு ஆஃபீஸ் போயிடுவாரு. ஆ சாய்க்கு லீவ் இருக்கனால நீ வேணா அங்க வந்து வேணா கனெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு. அப்டின்னா நாளைக்கு ஈவினிங் அந்த மாரி போவேன். நாளைக்கு மத்தியானம் அந்த மாரி போவேன் பத்மா. அப்டி இருந்ததுன்னா, டவுட் தான். பஸ்ல தான் போவேன். பஸ் இருக்கு. 2 டேஸ் ஏன்னா எனக்கு வந்து ஆன்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் வர சொன்னாங்க. அப்புறம் ஆன்லைன்லயே கனெக்ட் பண்றேன் அப்டின்னாங்க. மார்னிங் மெசேஜ் வந்தது. ஏன்னா இன்ஸ்டிடியூட்ல அந்த வெப்சைட்லாம் மாத்துறாங்கல்ல, அதுல ஏதோ கன்ஃப்யூஷன் ஆயிடுத்து போல இருக்கு அவங்களுக்கு. ஆ நம்மளுக்கு மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் நார்மலா இங்க அப்லோட் ஆகும் பத்மா. அதுவே ஏதோ அப்லோட் ஆகலையாம். அது சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்னிங் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு 11th வந்ததுலேருந்து ஆரம்பிச்சுருவேன் பத்மா. மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம். இப்படி போட்டிருப்பாங்க பத்மா. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு 30 மார்க் அதுலேருந்து அப்படியே கேட்பான் பத்மா. மாடல் கொஸ்டின் ஐசிஎம்ஏ மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஜூன் 2026. இதான் பத்மா. பிராக்டிஸ் பேப்பர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதான் பத்மா. இதுல வந்து பிராக்டிஸ் டெஸ்ட் பேப்பர்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதான் மாடல் பேஸ்ட் பிராக்டிஸ் டெஸ்ட் பேப்பர். இது வந்து 100 மார்க்ஸ்க்கு குடுத்துருக்காங்கன்னா, இதுலேருந்து 30 மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு நம்மளோட ரியல் பேப்பர்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வாட்டி சொல்றாங்க ஜூன்ல. ஏன்னா, நம்மளது தான் வந்து 2026 அட்டெம்ப்ட் தான் வந்து கடைசி அட்டெம்ப்ட். ஆ அடுத்த அடுத்த அட்டெம்ப்ட் வந்து ஜான்வரி 2027 சிலபஸ் மாறுது. ஸோ ஜூனும், டிசம்பர் 2026ம் நெறைய பேர் கிளியர் அவுட் பண்ணுவாங்க. அப்போ தே வில் மேக் த பேப்பர் ஈஸி. ஆ ஏதாவது ஒரு பேப்பர் தான் டஃப் பண்ணுவாங்க. காஸ்டிங் பேப்பர் தான் லிட்டில் டஃப்பா இருக்கும். மத்த 3 பேப்பர இந்த பிராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயோ, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் கேட்பாங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் 2 செட் வரும் பத்மா நார்மலா. இந்த வாட்டி வந்து ஒரே ஒரு செட் தான் போட்டுருக்காங்க. ஒரு செட் ஆக்சுவலா பை திஸ் டைம் எல்லாமே வந்திருக்கும். ஆனா அவங்க வந்து ஆஃப்லைன்ல இருக்கிறதெல்லாம் ஆன்லைன் மாத்திட்டாங்க. அ இப்ப இதெல்லாம் கோர்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து அங்கே ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிருக்கு போல இருக்கு. சர்வர்ல ஏதோ ப்ராப்ளம்ன்றாங்க. அங்க ஒர்க் பண்றாங்களாம் பீப்பிள். நெறைய பேருக்கு வந்து ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்றாங்க பத்மா. லைக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங், அப்புறம் வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் அந்த புரோகிராம்ஸ்லாம் இது பண்றாங்க. அவங்களோட ட்ரெய்னிங் புரோகிராமே இப்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏதோ ப்ராப்ளம்னால. இந்த நியூ வொர்க் அவுட் பண்றதுனால ஃபேக்கல்டி இல்லையா என்னன்னு தெரியல. சோ அதனால சம்திங் ஏதோ லேட் ஆயிட்டு இருக்கு பிராக்டிஸ் டெஸ்ட் பேப்பர்ல. சோ நம்ம இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்னொன்னா கோ த்ரூ பண்ணிட்டே வருவேன். ஆ, அதாவது இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கலாம் பத்மா. அந்த மாதிரி. இந்த பிராக்டிஸ் டெஸ்ட் பேப்பர் இருக்குல்ல பத்மா. 2 போடுவாங்க பத்மா. அ ட அம் மா டைப் 1, டைப் 2 அந்த மாரி போடுவாங்க. ஆ அது 2 கொஸ்டின் பேப்பர்ல இருந்தே 30 மார்க் ஏதோ ஒரு 30 மார்க் தியரி ஆகவோ, இல்ல எம்சிக்யூ ஆகவோ, இல்ல சம் ஆகவோ ஏதோ வரும். கண்டிப்பா. ம். அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பத்மா. இந்த சப்ளிமெண்டரி இது இருக்கு இல்லையா? 7A, 7B இருக்குல்ல. இதுலேருந்து 25 மார்க்ஸ் அப்படியே வருதாம் ஜூனுக்கு. இந்த சப்ளிமெண்டரிலேருந்து அதாவது நீங்க மொத்தமா 16 மார்க் படிச்சீங்கன்னா, இதுலேருந்து 20 மார்க் அப்படியே வருதாம் உங்களுக்கு ஓவராலா. ஆ 100க்கு 20 மார்க் அப்படியே அப்படியே பிக் பண்றாங்களாம் இதுலேருந்து. அதனால இத பிரையாரிடைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாரி இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும் பத்மா. 10 பேஜ் இருக்குல்ல. அப்ப அங்க ஒரு 16, 10 36 மார்க் 36 பேஜ் படிச்சீங்கன்னா, ஒரு 20 மார்க் டூ 25 மார்க் நீங்க கிராக் பண்ணிடலாம். கம்பைன்டா சொல்றேன். அ. சோ அதெல்லாம் நேத்திக்கு பேசி வச்சுட்டு கேட்டு வச்சுட்டு வந்தேன் நானு. நல்ல ஒரு மாரி ஒரு ஐடியா இருக்கு. வந்துடலாம். ஆ. சோ இப்ப வந்து அ இது ஷேர் பண்றேன் பத்மா. நீங்க ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் புக் எடுத்துட்டீங்களா? சரி.
இதுதான் பத்மா. இந்த மாடியூல் 3 தான் பார்க்க போறோம் நம்ப. பிரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். பத்மா நம்ம வந்து பிரான்ச் பார்த்துட்டோம், டிபார்ட்மெண்டல் பார்த்துட்டோம், இன்சூரன்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக் பார்த்துட்டோம், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்துட்டோம், ஹையர் பர்ச்சேசஸ் பார்த்தாச்சு. அந்த ஹையர் பர்ச்சேசஸ்ல ஒரே ஒரு பார்ட் இருக்கு. பிரான்ச்சோடது ஒரே ஒரு கணக்கு மட்டும் இருக்கு. அது நான் எடுக்கிறேன். லீஸ் அக்கவுண்டிங்கும் நான் இப்ப மாடியூல் 3 கவர் பண்றேன். நீங்க இன்னைக்கு எனி பார்ட் ஆஃப் த டே ஏதாவது ஒரு அதாவது போஸ்ட் 7க்கு அப்புறம் உங்களுக்கு டைம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. லீஸ் அக்கவுண்டிங் எடுத்துறேன். ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் பத்மா லீஸ் அக்கவுண்டிங்க்கு. போஸ்ட் 7க்கு அப்புறம் ஏதாவது டைம் இருந்ததுன்னா சொல்லுங்க. இல்லன்னா நான் வந்து ஒன்ஸ் பேக் ஃப்ரம் அம் இது பிறகு நான் அந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு நான் எடுத்து குடுக்குறேன் லீஸ் அக்கவுண்டிங். ஓகேவா? ஆ ஓகே. பார்ட்னர்ஷிப் அக்கவுண்டிங் வந்து கடைசியா உங்களுக்கு எடுக்கிறேன். ஆ ஏன்னா பார்ட்னர்ஷிப் அக்கவுண்டிங்ல ஒரே ஒரு 100 மார்க்ல மொத்தமா 14 மார்க்கோ, 16 மார்க்கோ தான் வருது. 16 மார்க்ஸ் தான் வருது. ஓகேவா? அதனால பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட் கடைசியா எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது நான் ஈஸியா பிக்கப் ஆகும். கஷ்டமா கிடையாது. ஆனா இது ஒரு பெரிய ஓஷன் பத்மா. ஆனா இதுலேருந்து ஒரே ஒரு 14 மார்க் தான் வருது. அதனால எப்பவுமே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்க எப்பவுமே பார்ட்னர்ஷிப் அக்கவுண்டிங் வரது தான் பெஸ்ட். ஓகேவா? சோ மாடியூல் 2 குட்டி பத்மா ஒரு 1 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். இப்ப நான் அந்த மாடியூல் 3 யோட கிரக்ஸ் சொல்றேன் பத்மா. இதுல 3 இருக்கு பத்மா. ஃபினான்ஸ், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், ஓகே. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இது 3த்துக்கு என்ன பேஸ்ன்னு சொல்லிடுறேன். நீங்க ஏற்கனவே 11th இருந்து படிச்சதுதான். ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் பத்மா. உங்களுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ன்னு ஒண்ணு முடிஞ்சா டைம் இருந்தா பாருங்கன்னு உங்களுக்கு கூட முன்னாடி சொல்லியிருப்பேன். டெபிட் பேலன்சஸ் என்ன, கிரெடிட் பேலன்சஸ் என்ன, அது உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். ஆ. ஆ. பத்மா இப்ப இதுக்கு பேஸ் வந்து எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நான் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் போடணும். ஓகே. டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. நார்மலா ட்ரேடிங் அக்கவுண்ட்னா என்னெல்லாம் போடுவோம் பத்மா? ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸஸ், அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அதுவும் போடுவோம். அப்புறம் அந்த கிராஸ் ப்ராஃபிட்ட எடுத்து ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டு வருவோம். அத ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வி வில் அப்டேட் கிராஸ் ப்ராஃபிட். அப்புறம் எல்லா எக்ஸ்பென்சஸையும் போடுவோம். இன்கம் போடுவோம். நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்ட்டா பத்மா? இங்க நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த நெட் ப்ராஃபிட்ட எடுத்துட்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கு மூவ் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு மூவ் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட்ல வந்து கடன் ஒரு பக்கம், அசெட் ஒரு பக்கம். கடைசியா பேலன்ஸ் ஷீட் டாலி பண்ணுவோம். இந்த ஃபார்மேட் தான் பத்மா இப்ப மாடியூல் 3க்கு டிராவல் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர். ஆனா இதுல ரொம்ப காஷியஸா என்ன இருக்கணும்னா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் மட்டும் நம்ம நல்லா பாத்துக்கணும். இப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரீகேப் மாரி குடுக்குறேன். கேபிட்டல் வந்து நீங்களே சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. ரஃப் கெஸ் பண்ணுங்க பரவால்ல. கேபிட்டல் வந்து இது நான் ஜஸ்ட் இப்ப ஹைட் பண்றேன். ஆ. இப்ப கேபிட்டல் வந்து லயபிலிட்டியா அசெட்டா பத்மா? லயபிலிட்டி. ஓகேவா பத்மா? அப்போ பில்ஸ் ரிசீவபிள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அசெட்டா லயபிலிட்டியா? பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவ் அசெட். பில்ஸ் பேயபிள் வந்து லயபிலிட்டி.
ஓகேவா? இப்ப அதே மாரி டிராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா, லயபிலிட்டில போடுவோம். கேபிட்டல்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவோம். டிராயிங்ஸ்னா என்ன பத்மா அர்த்தம்? பர்சனல் எக்ஸ்பென்சஸ். புரொப்ரைட்டரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ். ஃபர்னிச்சர் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட். கேஷ் அட் பேங்க் வந்து கரண்ட் அசெட். ஸோ அடுத்தது வந்து பேங்க் கரண்ட் அசெட், டெட்டாஸ் கரண்ட் அசெட், கிரெடிட்டார்ஸ் வந்து கரண்ட் லயபிலிட்டி, சன்ரி டெட்டார்ஸ் வந்து கரண்ட் அசெட், பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ நீங்க வந்து அசெட்ஸ்ல 2 விதம் இருக்கும் பத்மா. ஒண்ணு ஃபிக்ஸ்ட் அசெட், இன்னொன்னு கரண்ட் அசெட். ஓகேவா? ஃபிக்ஸ்ட் அசெட்லாம் வந்து இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேப்டாப்பு, பில்டிங்ஸு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸு இதெல்லாம் ஃபிக்ஸ்ட் அசெட். கரண்ட் அசெட்ஸ்ல என்னலாம் வரும்னா, சன்ரி டெட்டார்ஸு, கேஷு, ஸ்டாக்கு அதெல்லாம் கரண்ட் அசெட்ல வரும். ஓகே. இப்போ இது வந்து நீங்க மாடியூல் 3 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இத நீங்க டேபுலர் காலம் நீங்க தரவு பண்ணிக்கணும். பேசிக்ஸ் பேசிக்கலி. பார்த்துட்டீங்களா? 12த் ஸ்டாண்டர்ட் புக்ல மாடியூல் 1 கவர் பண்ணிட்டீங்களா? பேசிக்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஓகே. சரி, சரி. ஸோ இப்போ வந்து நீங்க முக்கியமானது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு எனி ஐட்டம் பத்மா, மாடியூல் 3 பொறுத்தவரைக்கும் ப்ரீ ரெக்விசைட் என்னன்னா, ம். மாடியூல் 3 பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். ஒரு ட்ரையல் பேலன்ஸ் குடுத்திருப்பாங்க பத்மா. ஓகே. அப்புறம் அதுக்கு கீழ அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸ நம்ம என்ன பண்ணணும்னா, ட்ரேடிங், புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட்ல ஃபிட் பண்ணணும். இந்த ட்ரையல் பேலன்ஸ்லாம் இது ஐட்டம் இப்ப நம்ம வந்து மளிகை சாமான் வாங்குறோம் பத்மா. மளிகை சாமான் வாங்கும்போது அவன் பெருசா ஒரு கவர்ல குடுத்துட்டு போயிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், அஞ்சர பெட்டி சாமான்லாம் தனியா அஞ்சர பெட்டியில, இல்ல சாம்பார் பொடினா அதுக்கு தகுந்த மாரி அதுல போடுவோம். இல்ல நான் வந்து ஊதுபத்தி ஐட்டம்ஸ்லாம் சாமி ரூம்க்கு எடுத்துன்னு வந்து அந்த டப்பால போடுவோம். அப்புறம் வந்து இல்ல இந்த மாரி ஹார்பிக், லைசால்லாம் வந்து அது டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் கூட வச்சு அந்த டப்பால போடுவோம். கரெக்ட்டா? ஸோ ட்ரையல் பேலன்ஸ்ன்றது ஹோலிஸ்டிக்கா ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அதுலேருந்து இருக்கிற ஐட்டம தனித்தனியா பிரிச்சு ட்ரேடிங்ல, P&L, பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து போடுறது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஓகேவா? Placing all the items in trial balance in the below accounts. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்திருப்பாங்க பத்மா. எப்படின்னா, இப்படி குடுத்திருப்பாங்க பத்மா. இது ட்ரையல் பேலன்ஸ் குடுத்துட்டு கீழ அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்திருப்பாங்க. சாலரி அவுட்ஸ்டாண்டிங் இது, புரொவைட் டெப்ரிசியேஷன், புரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஸ்டாக் ஆன் 31 இப்படி குடுத்திருப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸையும் நீங்க இந்த ஃபார்மேட்ல இன்கார்ப்பரேட் பண்ணணும். புரியுதா பத்மா? உங்களால ரீகேப் பண்ண முடியுதா? மாமனார் எப்படி இருக்காரு பத்மா? பரவாயில்லையா? விழுந்து விழுந்துட்டாருன்னீங்களே! பரவாயில்லையா? அய்யய்யோ! ஓகே. டாக்டர் கிட்ட காமிச்சாங்க. டாக்டர் கிட்ட காமிச்சிட்டீங்களா? ஓ! இன்னைக்கு தான் அடிபட்டாரா? ஓ! அய்யய்யோ! ம். ம். ரத்தம்லாம் ரொம்ப போடலல்ல? ஓ! ஓகே. அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பத்மா. அதுக்கு எப்பவுமே 2 எஃபெக்ட்ஸ் குடுக்கணும் பத்மா. ஓகேவா? 2 எஃபெக்ட்ஸ்ன்னா என்ன அர்த்தம்னா,
ஒண்ணு வந்து ஆ P&L பேலன்ஸ் ஷீட் இருக்கும் பத்மா. இன்னொன்னு ட்ரேடிங் P&L. இன்னொன்னு ட்ரேடிங் பேலன்ஸ் ஷீட். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்க்கு 2 எஃபெக்ட் குடுக்கணும். இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் குடுக்கணும் பத்மா. இந்த ட்ரையல் பேலன்ஸ்ன்னு ஒண்ணு குடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு எஃபெக்ட் குடுக்கணும். இதுக்கு ஒரு எஃபெக்ட் குடுக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்க்கு வந்து 2 எஃபெக்ட் குடுக்கணும் பத்மா. 2 எஃபெக்ட்ஸ். இதுக்கு ஒரு எஃபெக்ட் குடுத்தா போதும். ஏதாவது ட்ரேடிங்ல ஒண்ணு குடுத்தா போதும். இல்ல பேலன்ஸ் ஷீட்ல ஒரு P&L. இதுக்கு வந்து 2 எஃபெக்ட்ஸ். ஓகேவா? சூப்பர். இப்ப ஸ்டெப் நம்பர் 3 என்ன தெரியுமா பத்மா? ம். அப்புறம் இப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட் ரெடி பண்றீங்க அப்டின்னா, அதோட பேலன்சிங் ஃபிகர் வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பத்மா. ஒரு ரீகேப் மாரி தான் சொல்றேன். ஸ்டெப் 4. இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுவோம்னா, கிராஸ் ப்ராஃபிட் வில் பி சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆ, ஆ, ஆ. ஓ! சரி, சரி, சரி. சரி, சரி. உடம்பு பார்த்துக்கோங்க பத்மா. ரொம்ப கஷ்டம். ஓ! கிராஸ் ப்ராஃபிட்ட வந்து ப்ரீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்லேருந்து வர நெட் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஓட பேலன்சிங் ஃபிகர் வந்து பேர் வந்து நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 6. இந்த நெட் ப்ராஃபிட்ட வந்து எங்க மூவ் பண்ணணும்னா, வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டூ பேலன்ஸ் ஷீட் பத்மா. லயபிலிட்டி சைட். ஓகேவா பத்மா? இப்ப பாருங்க பத்மா, நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். முதல்ல ட்ரேடிங் வரும் பத்மா. ஓகே. ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ஓப்பனிங் ஸ்டாக். பத்மா என் கூடயே எழுதிக்கோங்க. ஃபார்மேட் எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு சம் ஈஸி ஆயிடும். நீங்க ஃபார்மேட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சம்ஸ் உங்களுக்கு போடுறது ரொம்ப ஈஸி ஆயிடும். சின்ன நோட் எடுத்துக்கோங்க பத்மா. ட்ரேடிங் அக்கவுண்ட் எழுதிக்கோங்க. கேக்குறதா? ஹலோ? ஆ ஓகேம்மா. ட்ரேடிங் அக்கவுண்ட் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஓப்பனிங் ஸ்டாக் அதெல்லாம் அப்படியே லைனா எழுதுங்க பார்க்கலாம். 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 பர்ச்சேசஸ், 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பை சேல்ஸ். வெரி குட் பத்மா. சூப்பர். அடுத்தது வந்து ம் 2 பர்ச்சேசஸ்,
டூ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் என்னெல்லாம் போடலாம் பத்மா? ஆக்ட்ராய், ஓகேவா, இன்டைரக்ட் டாக்ஸ், கேஸு, அப்புறம் வந்து டூ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் இந்த பக்கம் வந்து பை, சேல்ஸ், பை க்ளோசிங் ஸ்டாக், அப்புறம் இங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து டூ கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இங்க ம், எப்பவுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பத்மா, பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ்ன்னு சொல்றாங்க பத்மா. ஒருவேளை பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பர்ச்சேசஸோட மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. லெஸ் ரிட்டர்ன்ஸ் வா. அதே மாதிரி சேல்ஸ் இருந்ததுன்னா அதையும் மைனஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேல்ஸ் மைனஸ். கரெக்ட். இது பேசிக் பத்மா. ஓகே, இது இது ஓகே இல்ல பத்மா உங்களுக்கு? பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணலாமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பாருங்க, இவன் கிராஸ் ப்ராஃபிட் இந்த பக்கம் வந்துருவான். பை கிராஸ் ப்ராஃபிட் எக்ஸ் 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 டூ எல்லா ஆல் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பத்மா. அதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இப்ப நான் சொல்றத நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. பிஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நான் வந்து பே பண்ண எக்ஸ்பென்சஸ் பிளஸ் இந்த வருஷம் பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ், அத நான் பே பண்ணாம கூட விட்டுருக்கலாம். ஆனா டியூ ஃபார் த இயர் கண்டிப்பா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ஆட் பண்ணணும். ஆட்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்பென்சஸ்ல நம்ம காமிக்கணும்னு அர்த்தம். ஒருவேளை அடுத்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் நான் இந்த வருஷமே பே பண்ணிட்டேன்னா, அப்ப இந்த வருஷம் பிஎன்எல்ல அத சப்ராக்ட் பண்ணணும். புரியுதா பத்மா? டூ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். நம்மளோட அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா, எனி எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஃபார் த கரண்ட் இயர் and any expenses outstanding for the current year should be taken into consideration for net profit calculation. However, any expenses for the next year is prepaid in the current year have to be excluded from the profit and loss account. புரியுதா பத்மா? ஆ அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. In spite of all challenges, I will support you. Don't worry, don't worry. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். அதே மாரி பத்மா, இந்த சைடு இன்கமும் அதேதான் பத்மா. இந்த வருஷத்துக்கான திஸ் இயர் இன்கம் எப்பவுமே நம்ம போட்டுறணும் பத்மா. சப்போஸ் இந்த அடுத்த வருஷத்துக்கான இன்கம் நான் இந்த வருஷமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அத நான் மைனஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான் கான்செப்டே. ஸோ பிஎன்எல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ன்றது இட் ஷுட் ஷோ மை கரண்ட் இயர் பெய்டு டியூஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் and income received and outstanding, but not future years. இந்த இத மட்டும் மறந்துடாதீங்க. ம். ஓகேவா? So my current year paid, dues, outstanding. அதான் dues outstanding ஒரே வேர்டு. And incomes received and due for the current year, but not related to future years. அதான் பத்மா. இதான் நம்மளோட ரூலே.
ம். ஃபார் த கரண்ட் இயர். பட் நாட் ரிலேட்டட் டூ ஃபியூச்சர் இயர்ஸ். ஆமா. ஓகேவா பத்மா? கரெக்ட்மா. பர்ஃபெக்ட். சூப்பர். எது வேணாலும், எப்ப வேணாலும் மாறும் பத்மா. ஹோப் மட்டும் விட்றாதீங்க என்ன? ம். ஆ அமௌண்ட் உங்களுக்கு எல்லாம் ஃபேவரபிளாவே நடக்கும். கவலைப்படாதீங்க. ஸோ, இதுதான் பத்மா. இதுலேருந்து வருதுல்ல. திஸ் இஸ் கால்ட் அஸ் நெட் ப்ராஃபிட். பேப்பர் ஈஸியா இருக்கும் பத்மா இந்த வாட்டி. பேப்பர் கண்டிப்பா ஈஸியா இருக்கும். கவலைப்படாதீங்க. ஆ 2 நெட் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ இவந்துலேருந்து தான் நம்ப எக்ஸ்பென்சஸ்னா எனி எக்ஸ்பென்சஸ் பத்மா. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ், சாரி. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ், லைட்டிங் சார்ஜஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் ஸ்டேஷனரி. ஓகேவா? ரெண்ட், சப்போஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னாலும் ஆட் தான் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா, அடுத்த வருஷத்தோட ரெண்ட்ட நான் இப்பவே பே பண்ணிட்டேன்னா என்ன பண்ணணும்? ஆ கரெக்ட். புரியுதா? குட். ஸோ இப்ப முடிச்சிட்டோமா? அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போலாமா? பேலன்ஸ் ஷீட் எழுதிக்கோங்க. எழுதிக்கிறீங்களா பத்மா? சூப்பர். வெரி குட், வெரி குட். இப்போ அடுத்தது பேலன்ஸ் ஷீட். கடைசி இது லயபிலிட்டி, கடன், அசெட்ஸ். ஷேர் கேபிட்டல், நெட் ப்ராஃபிட், லெஸ் டிராயிங்ஸ். அப்புறம் லாங் டெர்ம் லயபிலிட்டி. லாங் டெர்ம் லயபிலிட்டின்றது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு நான் பேங்க் லோன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க பத்மா. அதான் லாங் டெர்ம் லயபிலிட்டி. அப்புறம் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டி எக்ஸாம்பிள் கீழே எழுதுறேன். பில்ஸ் பேயபிள், சன்ட்ரி கிரேட்டாஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அசட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் பத்மா. நம்ம லேப்டாப் ஃபிக்ஸ்ட் அசெட். ஓகேவா? பில்டிங் ஃபிக்ஸ்ட் அசெட். என்ன ஃபிக்ஸ்ட் அசெட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இப்ப லேப்டாப் வாங்குறேன். நான் இப்ப நம்ம லேப்டாப் ஒண்ணு வாங்குறோம். ஆனா அதன் மூலமா நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து லாங் இயர்ஸ்க்கு கிடைக்கிறது இல்ல. லேப்டாப் வாங்கி என்ன திருப்பி நான் அடுத்த வருஷமே அத டிஸ்போஸ் பண்ண போறேன் இல்ல. லேப்டாப் வாங்கி நான் அதன் மூலமா இருக்கிற பெனிஃபிட் 7 வருஷம், 8 வருஷம் வச்சு அதன் மூலமா நான் இன்கம் ஜெனரேட் பண்ணி ஆர்கனைசேஷன அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது தான் வந்து பிக்ஸ்ட் அசெட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், லேப்டாப், பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் வேற என்னலாம் போடலாம் பத்மா? பிளான்ட் அண்ட் மிஷினரி. இதெல்லாம் ஜெனரலா இதெல்லாம் வரும் பத்மா. கரண்ட் அசெட் பாத்துக்கோங்க. ஸ்டாக்,
Very good, very good. Bills receivable. Stock, cash, cash in hand, cash at bank எல்லாமே. தோ டெட்டாஸ் பத்மா. சண்டே டெட்டாஸ். இதெல்லாம் தான் ஜென்ரலா. அப்புறம் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கோங்க. ம். கீழ குட்வில், பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் இவங்கெல்லாம். இன்டான்ஜிபிள் அசெட், அப்புறம் வந்து ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. இதான் பத்மா. பேசிக் ட்ரேடிங் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ எண்ட் ஆஃப் த டே த இது வந்து ஷுட் டை பேக் இல்லையா? இது வந்து ஷுட் டை பேக். இதுதான் பத்மா. இதுதான் வந்து பத்மா இந்த ஸ்டெப் 1 டு ஸ்டெப் 5 7 எழுதிக்கோங்க பத்மா. பேலன்ஸ் ஷீட் எழுதிட்டீங்களா பத்மா? இங்க வெயிட். வெரி குட், வெரி குட், வெரி. ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 7 வரைக்கும் கரெக்ட். ரோபோ நல்லா ஒர்க் ஆகுதா பத்மா? அப்படியா? அப்படியா? ஓகே, ஓகே. ஓ! Step 1, placing all the items in trial balance in the below accounts. ஒரு நிமிஷம் பத்மா. ஆ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல குடுத்துருக்கிறதுக்கு வந்து யூ ஹேவ் டு கிவ் 2 எஃபெக்ட்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா கீழே குடுத்துருப்பாங்கல்ல பத்மா, ட்ரையல் பேலன்ஸ்க்கு கீழ இதோ இது. அதுக்கு 2 எஃபெக்ட் குடுக்கணும். ஒரு பேலன்ஸ் ஷீட் ட்ரேடிங்கா இருக்கும், இல்ல ட்ரேடிங் P&L இருக்கும், இல்ல ட்ரேடிங் பேலன்ஸ் ஷீட்டா இருக்கும். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து வர பேலன்சிங் ஃபிகர் கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவோம் பத்மா. காஸ்ட் அக்கவுண்ட் ஸ்டெப் 4 ஓகேவா? என்னமோ கடகடன்னு போகுது பத்மா. டைம் கடகடன்னு போகுது. இப்படி தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள பார்த்தாங்க. ஆமா டைம். ஆ அடுத்தது வந்து ஸ்டெப் நம்பர் 6 வந்து நெட் ப்ராஃபிட் வந்து வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைட் பத்மா. சூப்பர்.
ஃபைனலா ஸ்டெப் 7. 7 ஸ்டெப்பு. ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு இது கிடைச்சிருக்குல்ல. இப்ப பத்மா, இப்ப இங்க 3 விங் பார்க்க போறோம் பத்மா. இந்த மாடியூல் 3ல 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். ஒண்ணு வந்து சாதாரணமா ட்ரேடிங், சாதாரணமா ஒரு கம்பெனிக்கு எப்படி பண்ணுவா? அது மாரி பார்க்க போறோம் பத்மா. இன்னொன்னு வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெரி குட். சூப்பர், சூப்பர், சூப்பர். சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ். அதாவது எந்த ஒரு லாபத்தின் நோக்கமாக எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ரன் ஆகலைன்னா, அவங்கள்த வந்து நான் ப்ராஃபிட் அங்கேயும் வந்து யூ ஆர் கோயிங் டூ பிரிப்பேர் த சேம் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் தான். என்ன கம்பெனிக்கும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, கம்பெனில வந்து அட்மின் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிலாம் இருக்கும். அதே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்ல என்ன இருக்கும்னா, டயப்பர் ஆஃப் த ஓல்ட் ஏஜ் இது, புக்ஸ் ஃபார் த ஆர்ஃபன்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா உங்களுக்கு? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் சில வந்து கிளப்ஸ் இருக்கும் பத்மா. அதுவும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் தான். லைக் வேர் வந்து ப்ராஃபிட் ஓரியன்டே இல்ல. கிளப்னா என்ன? அங்க போய் நான் கேரம் விளையாடிட்டு இருக்கலாம். புக் எடுத்து படிக்கலாம். ஷட்டில் ஆடலாம். நியூஸ் பேப்பர்ஸ் போய் படிக்கலாம். அதெல்லாமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எப்படியெல்லாம் வரும்னா, ஒரு கிளப்பு, ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு ஆர்ஃபனேஜ், ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம், அப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆ, இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பே பண்ணி அப்படி கூட வரும். சில காஸ்மோபாலிட்டன் கிளப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பே பண்ணுவாங்க. லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்ட்டு. அது எல்லாமே ரீஃபண்டபிள் தான். ஸோ ஆக மொத்தம் ப்ராஃபிட் எதுவுமே கிடையவே கிடையாது. அது ஒண்ணு. 3வது கேட்டகரி என்னன்னா, சிங்கிள் என்ட்ரி. இப்போ உங்க ரோடு பக்கத்துல எவ்ரி ரோட்ல மெயின் ரோடு ஓரமா பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் சொல்றேன். இப்ப இல்ல. முன்னாடிலாம் ஒரு பொட்டி கடை இருக்கும். கரெக்ட்டா? எவ்ரி 20 கடைக்கு ஒரு கடை, 20 அ ம ஷாப்ஸ்க்கு ஒரு சின்ன பொட்டி கடை இருக்கும். பொட்டி கடையில நீங்க என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? ம். அவங்க ஹை லெவல்ல கரெக்ட். சொல்லுங்க, சொல்லுங்க. கரெக்ட்டா சொல்றீங்க. சொல்லுங்க. வெரி குட். சூப்பர். நார்மலா இந்த கடலை உருண்டை, அப்புறம் பப்ரி மிட்டாயி, சும்மா புளிப்பு மிட்டாய் அந்த மாரி வச்சிருப்பாங்க. ஆனா, அங்க வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோ எதுவுமே கிடையாது பத்மா. அவங்க ஒரு சின்ன டைரி மாரி வைப்பாங்க. இன்னைக்கு காத்தால இவ்வளோ ஸ்டாக் எடுத்துன்னு வந்தேன். ப ம எல்லாமே இது தானே, கிளாஸ் பாட்டில்ல தானே வைப்பான்ல. பர்ஃபி, கிர்ஃபிலாம். இவ்ளோ நான் அக்காமடேட் பண்ணியிருக்கேன். கடை பூட்டுற டைம்ல இவ்ளோ அப்படின்னு அவ்வளோதான். அவ்வளோதான் அவங்க கணக்கு வழக்கே. வாழைப்பழம் இவ்ளோ வாங்கினேன், இவ்ளோ தொங்க விட்டுருந்தது. அந்த மாரி கணக்கு வழக்கே அவ்வளோதான் இல்லையா? அந்த மாரி இடம் பேர் தான் அந்த மாரி இடத்துக்கு தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு மெயின்டெயின் பண்றாங்க. வெரி, வெரி, வெரி ஃபார் அ பெட்டி ஷாப்ஸ் வேர் யூ டோன்ட் ஹேவ் அ சிஸ்டமேட்டிக் அக்கவுண்டிங் ஆஃப் டபுள் என்ட்ரி கீப்பிங். அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு பத்மா. வேர் இந்த பெட்டி ஷாப்ஸ்லலாம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான். அங்க வந்து பண்ணும்போது, அந்த மாதிரி ஒரு ஷாப்பு, ஒரு வேள ஒரு ஒரு கணக்கு வழக்கு எழுதுறாங்கன்னா, அப்ப ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்? அப்படின்னு பார்க்குற ஒரு விஷயத்த தான் நம்ம மாடியூல் 3ல படிக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? சூப்பர். ஓகே.
ஃபர்ஸ்ட் நீங்க கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஆ ஸோ எது எது ஐட்டம் என்னென்னன்றதுலாம் எழுதியிருக்கேன். இது அதாவது பர்ச்சேசஸ்னா எங்க வரும்? இந்த டெபிட் பேலன்ஸ். பர்ச்சேசஸ் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல காமிப்போம். அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா எழுதியிருக்கேன் பத்மா. ஆல் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் வரும் உங்களுக்கு வரும். சிடபிள்யூ பேப்பர்ல மேக்ஸிமம் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வரும்ன்றதை எழுதியிருக்கேன். ஓகேவா? இது இந்த ஆ இது பிஎல்கேன்றது பிளாங்க் காப்பி. இது நான் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடண்ட் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு இது எடுத்துட்டுருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க இத. ஃபில் பண்ணி டெஸ்ட் மாரி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் ஆகும் அதுக்காக. ட்ரேடிங் பி&எல் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் போட்டிருக்கேன் பத்மா. இது பி&எல் ஃபார்மேட். ஓகே. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு என்ட்ரியே என்ன பண்ணணும். இப்ப க்ளோசிங் ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா. க்ளோசிங் ஸ்டாக் எங்க காமிப்போம்? நம்ம பி&எல்ல கிரெடிட் சைடுல காமிப்போம். கரெக்ட்டா? ஆ. இதெல்லாம் தான் பத்மா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ல நம்மளுக்கு வரும். அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ல 2 இம்பாக்ட்ன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் தான் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ். இப்ப பாருங்க, இப்ப க்ளோசிங் ஸ்டாக்னா, நான் வந்து ட்ரேடிங்ல கிரெடிட் சைடுல காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல காமிக்கணும். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா பி&எல்ல கரண்ட் எக்ஸ்பென்சஸோட ஆட் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் லயபிலிட்டியா காமிக்கணும். ஆ பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டில கரண்ட் லயபிலிட்டியா காமிச்சிடலாம். வேஜஸ்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னா வேஜஸோட ஆட் பண்ணிடுவீங்க. பி&எல்ல அவுட்ஸ்டாண்டிங் ரென்ட்னா அவுட்ஸ்டாண்டிங் ரென்ட் அதோட ஆட் பண்ணிடுவீங்க. இப்ப ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா. அப்ப என்ன பண்ணுவோம்னா, ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்குல்ல பத்மா. சாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இருக்குல்ல பத்மா. அதுலேருந்து மைனஸ் பண்ணிடுவீங்க. நான் இங்க போடுறேன் பாருங்களேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுவோம்னா, 2 பண்ணுவோம் பத்மா. ஒண்ணு ஆட் டூ பி&எல். ஓகேவா? இன்னொன்னு லயபிலிட்டி. இப்படி போட்டா ஈஸியா இருக்கா? ஆ ட்ரேடிங்ல கிரெடிட்ல காமிப்போம். ஓகே. பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ல காமிப்போம். ஓகேவா பத்மா? சோ ஒவ்வொன்னுத்துக்கும் பக்கத்திலேயே எழுதுறேன். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுவோம் தெரியுமா பத்மா? அப்படியே உல்டா. அசெட்டா காமிப்போம். டிடக்ட் டூ பி&எல். டிடக்ட் டூ பி&எல்னா அந்த பி&எல் எக்ஸ்பென்சஸோட. இப்போ அக்ரூட் இன்கம். அக்ரூட் இன்கம் என்ன பண்ணுவேன்னா, இன்கம். சோ இன்கம்னா என்ன பண்ணுவேன்? ஆட் டூ பி&எல். எனக்கு இன்கமா வருது. அப்ப அது எனக்கு இன்கம் லாபம். சோ ஆட் டூ பி&எல். ஆனா அது அசெட். ஓகேவா? இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பாருங்க. இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பாருங்க. அடுத்த வருஷத்தோட இன்கம் இப்பவே டிடக்ட் ஆயிடுது. அப்பனா என்ன? டிடக்ட் டூ பி&எல் லயபிலிட்டி. இது பத்மா. ஓகேவா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பத்மா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட கான்செப்ட் வெரி குட் பத்மா. ஏன் ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது என்ன தெரியுமா பத்மா? ஆம், அதாவது இவன் இவன் வந்து ப்ரொப்ரைட்டர் இருக்கான்ல. ப்ரொப்ரைட்டரும் லைக் பிசினஸும் வேற வேற. கரெக்ட்டா? ப்ரொப்ரைட்டரும் பிசினஸும் வேற வேற. சோ ப்ரொப்ரைட்டர் வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட் பிசினஸ் நல்லா வரணும்ன்றதுக்காக ஒரு அமௌண்ட்ட வந்து செலுத்தி பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணி குரோ அப் பண்றான் இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, அதுக்கு நம்ம ப்ரொப்ரைட்டருக்கு ஒரு மோட்டிவேஷனா குடுக்கணும்ன்றது தான் பிசினஸ்ல இருந்து குடுக்குற இன்ட்ரெஸ்ட். புரியுதா பத்மா? நீங்க ஷெல்லுக்கு வந்து ஷெல் கம்பெனிக்கு நீங்க ஷெல்லோட ப்ரொப்ரைட்டர் பத்மா. கஷ்டப்பட்டு எவ்வளோ கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா ஷெல் கம்பெனி உங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்ல. எனிதிங் ஷுட் கம் வித் ரெசிப்ரோகேஷன்ல. அப்பதானே லாங் ஸ்டாண்டிங் ஆகும். உங்களுக்கு தேங்க் யூ பத்மா மேம். நீங்க எனக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. 100 கோடி போட்டு என் பிசினஸும் நல்லபடியா ஆயிட்டு இருக்கு. அதுக்காக என்னோட சின்ன கிஃப்ட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்ற விஷயம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். புரியுதா? எது பிசினஸ் தேங்க்ஸ் சொல்றது யாருக்கு? பத்மா மேம்க்கு. பத்மா மேம் பிசினஸ்க்கு என்ன பண்ணாங்க? கஷ்டப்பட்டு 1000 கோடி போட்டு
பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிமிஷம் இருந்தா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன். ஆ. சூப்பர் பத்மா. அப்ப வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றது பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிசினஸ்ல இருந்தானே காசு போடுது. அதனால இட் இஸ் a டெபிட் டு P&L. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல வந்து கேபிட்டல் ஆடட் டு கேபிட்டல் இன் liability சைடு. புரியுதா பத்மா? கான்செப்ட். அவ்வளவுதான். சூப்பர். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் உல்டா பத்மா. டிராயிங்னா என்ன? பிசினஸ்ல இருந்து நான் காசு எடுக்கிறது. பிசினஸ்ல இருந்து காசு எடுத்தா நான் பிசினஸ்க்கு வட்டி கட்டணும்ல. இப்ப பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது இன்கம் கரெக்ட்டா? சோ அப்பனா கிரெடிட் டு P&L. அப்படி பத்மா. அப்படி வருது. இது வந்து டிடக்ஷன் ஃப்ரம் கேபிட்டல். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் லோன். அவுட்ஸ்டாண்டிங் லோன்ல வந்து இன்ட்ரெஸ்ட். அப்ப வந்து பிசினஸ் வந்து லோன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அப்ப அகைன் இட் இஸ் a டெபிட் டு P&L. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவுட்ஸ்டாண்டிங்ன்றது வந்து கரண்ட் லைபிலிட்டி. எனி அவுட்ஸ்டாண்டிங் இஸ் a கரண்ட் லைபிலிட்டி பத்மா. இன்னும் பே பண்ண வேண்டியது, இன்னும் டியூவா இருக்கு, இன்னும் நான் பே பண்ணல அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னோட தற்காலிக கடன் சொல்லுவாங்க. தற்காலிக கடன்னா என்ன? எனி கடன் which extends to a period of less than 12 months. 12 மாசத்துக்குள்ள எந்த ஒரு கடனை வந்து நான் திருப்பி கொடுக்கணும்னு இருக்கோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தற்காலிக கடன், கரண்ட் liability. ஓகே. எந்த கடன் which extends more than 12 months is called as நீண்ட நாள் கடன், long term liability. ஓகே. குட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ரூடு. பத்மா இது நல்லா பாத்துக்கோங்க. நீங்க வந்து FD போட்டிருக்கீங்க பத்மா. ஒரு சும்மா ஒரு அமௌண்ட் சொல்லுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 10,000 போட்டிருக்கீங்க. ஏன் பத்மா நீங்க ஒரு 10 crores சொல்லலாம் பத்மா. ஒரு என்ன சொல்லுவா? ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்கும். 10 crores வச்சுக்கலாம். 10 crores உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வேண்டியிருக்கு. நீங்க பயங்கரமான சூப்பர் ஆண்டர்பிரினர் வச்சுக்கோங்க. அந்த 10 crores இருந்து வர வட்டி இன்னும் வரல. ஓகேவா? வரணும். ஆனா வரல. வர வேண்டியது ஆனா வரல. ஆனாலும் அது அந்த வருஷத்தோடது தான் இன்கம் வர வேண்டியிருக்குன்னா, அது வந்து அந்த வருஷத்தோட P&L கிரெடிட் குடுக்கணும். வந்த வ உங்களுக்கு ரிசீவா இருக்கிற வட்டியா இருந்தாலும் சரி, ரிசீவ் பண்ண வேண்டிய வட்டியா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? கிரெடிட் குடுக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு கரண்ட் அசெட் பத்மா. சரியா? அது. அடுத்தது நம்ம டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி பத்மா. டெப்ரிசியேஷன்றது இஸ் an expense. So it is a debit to P&L. அது எங்கேருந்து காமிப்பேன் நானு? டிடக்ஷன் ஃப்ரம் பிக்ஸட் அசெட். இந்த மாதிரி பத்மா ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம லாஜிக்கா யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பேட் டெட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல பத்மா. பேட் டெட்ஸ் டெபிட் டு P&L. அது வந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ல கூட நீங்க படிச்சிருக்கீங்க. டிடக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ். பத்மா ஆக்சுவலா இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், டெப்ரிசியேஷன், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், பேசிக்ஸ் எல்லாத்தோட கன்சாலிடேஷன் தான் இந்த ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஒரே நிமிஷம். இப்போ
ஒரு 3 மினிட்ஸ். அது ஒண்ணும் இல்ல பத்மா. ஆக்சுவலா அது கூட நானு வெரி குட். சூப்பர் பத்மா. இங்க பாருங்க. டெபிட் சைடு இது. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்னா பண்ணணும் பத்மா. அப்புறம் பர்ச்சேஸஸ் எங்க போடுவீங்க? சூப்பர். வெரி குட். 1,60,000. ஓகே. சூப்பர். 3லயா? இது 1,60,000. என்னோடதுலயா? என்னோடதா? பெருசு பண்ணட்டுமா? ஓகே. இப்ப பர்ச்சேஸஸ் 1,60,000 டெபிட் சைடு. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் எங்க போடுவீங்க? கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னா என்ன பத்மா அர்த்தம்? இல்ல, இல்ல, இல்ல. அதாவது ஒரு ஒரு ஐட்டம் வந்து நம்ம ஆர்டர் பண்றோம். அந்த ஆர்டர் பண்ற ஐட்டத்த வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் உள்ள வருதுல்ல. நம்மளுக்கு தேவையான ரா மெட்டீரியல கேட்டு சப்ளையர்ட்டேருந்து வாங்கும்போது, சப்ளையர்லேருந்து ஒரு ஒரு ட்ரக்கோ இல்ல லாரியோ போட்டு நம்மளுக்கு அனுப்பிச்சு விடுறான்ல. அந்த சார்ஜஸ் தான் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னா என்ன? ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆயிடுது. நம்ம செல்லிங் சைட்டுக்கு கஸ்டமர் சைட்டுக்கு அனுப்புறோம்ல ஒரு ட்ரக் மூலமாவோ, லாரி மூலமாவோ. அதுக்கு பேர் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஓகேவா? நீங்க இது கொஞ்சம் மைண்ட்ல நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து கூட்ஸ் இன் டிரான்சிட் இல்ல. கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃப்ரம் சப்ளையர் எண்ட்லேருந்து when picking up the raw material from the supplier end to our site. ஆ. ஆ. மூவிங் கூட்ஸ் எங்க வரும்? எங்க வரும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் எங்க வரும்? வித் சைடுல எதுல வரும்? ஆ கேரேஜ் இன்வெர்ட்ஸ்? ஆ 2மே எக்ஸ்பென்ஸ் தான் பத்மா. 2மே எக்ஸ்பென்ஸ் தான். எதுலன்னா ட்ரேடிங்ல வரும். ட்ரேடிங்ல ஏன் வரும்னா, இட் இஸ் ரிலேட்டிங் டு த ரா மெட்டீரியல். எனிதிங் ரிலேட்டட் டு த பினிஷ்ட் ப்ராடக்ட், கோர் பினிஷ்ட் ப்ராடக்ட் இருக்கு. எந்த எக்ஸ்பென்சஸ் நியர் ரொம்ப சம்பந்தமா இருக்கோ, அண்ணா, தங்க, அக்கா, தங்க அந்த மாரி சம்பந்தமா இருக்கோ, அது ட்ரேடிங். தூரத்து சொந்தம், தூரத்து அத்தை, தூரத்து பையன், அந்த மாரி சொல்றதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பி&ல வருவான். புரியுதா? ப்ராடக்ட்டோட கனெக்டடா எது ப்ராடக்ட்டோட கனெக்டடா அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கோ, அதெல்லாம் எங்க வரும்? ட்ரேடிங்ல வரும். அதனால தான் ஆக்ட்ராய், கோல், வாட்டர், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம எங்க போடுறோம்? ட்ரேடிங்ல போடுறோம். அதே மாரி தான் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கு ரா மெட்டீரியல் இல்லாம பண்ண முடியாதுல்ல. ரா மெட்டீரியல் நம்ம சைட்டுக்கு வந்த அப்ப ரா மெட்டீரியல் இங்க வரதுக்கான காரணம் அந்த லாரி. அப்ப அந்த லாரியோட காஸ்டும் ட்ரேடிங் அக்கவுண்ட். ஓகே? You should remember that. Okay? Because recurrently I'm asking this question. நீங்க ரெக்கரண்ட்லி வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் பெர்செப்ஷன் கிடைக்கிறது. சோ அது இல்லாம ஒரே கரெக்ட்டான பெர்செப்ஷன்ல வந்துருங்க. ஓகே. சூப்பர். பத்மா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் பத்மா. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. காஸ்ட் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச் இஸ் லெஸ் தான் எடுத்துக்கணும். ஸ்டாக்ல அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்றது. ஸ்டாக் 2 குடுத்துருப்பான். எது லெஸ் இங்க 20,000 அப்ப அந்த 20,000 தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். இங்க பாருங்க. 20,000 தான் க்ளோசிங் ஸ்டாக்கா எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்க ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இருங்க. இப்ப ஸ்டாக் வேல்யூ 10,000 டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். பாவம் இன்சூரன்ஸ்னால. அதனால ஆனா ரூ. 6,000 கிடைச்சிருக்கு. ஸ்டாக் டெஸ்ட்ராய் ஆயிருக்கனால என்ன ஆகணும்? அது வந்து
ஆமா. ஃபயர் இதனால டெஸ்ட்ராய் ஆயிடுது. சோ பை ஸ்டாக் டெஸ்ட்ராய்டு வந்து 10,000 அப்நார்மல் லாஸ். ஓகேவா பத்மா? இந்த அப்நார்மல் லாஸ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க நோட் மாரி குடுத்துடணும் பத்மா. அதாவது the stock destroyed by fire, it is treated as a abnormal loss and given effect in credit side. கீழ நோட் மாதிரி சின்னதா கொடுக்கணும். ஓகேவா பத்மா? அடுத்தது பாருங்க பத்மா. Goods purchased rupees 6,000 on 29th March but still lying in transit, not at all recorded in the books. அதாவது இவன் அமிச்சிட்டான், கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கான், பட் வந்து புக்ஸ்ல ரெக்கார்ட் ஆகல. கூட்ஸ் இன் டிரான்சிட்டா இருக்கு. சோ அப்ப அதுதான் பத்மா இது. இந்த பாயிண்ட் 6,000 இருக்குல்ல, இது கூட்ஸ் இன் டிரான்சிட் இங்க ஆட் பண்ணி, அதாவது இதோட எஃபெக்ட் ஒண்ணுமே கிடையாது பத்மா. இதுக்கு எஃபெக்டே கொடுக்க வேண்டாம். பட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா, டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ல இது பர்ச்சேசஸ்ல ஆட் பண்ணி நீ கிரெடிட் சைடுல அது இம்பாக்ட் கொடுத்துக்கோ. இப்ப இதுவும் இங்க 6,000 இருக்கிறதுனால நெட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஜீரோ எஃபெக்ட் தான். பட் as a part of disclosure requirement, goods in transit லெஃப்ட் சைட்லயே ஆட் பண்ணி ரைட் சைட்லயும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? அப்புறம் வந்து goods taken by the proprietor for his own use. 3000 ரூபாய் அவன் எடுத்துட்டு போயிட்டான். தனக்காக அவன் யூஸ் பண்றான். அப்ப அத திருப்பி இங்க மைனஸ் பண்ணோம் பத்மா. ஏன்னா பர்ச்சேசஸ் கூட கிடையாதுல்ல அந்த 3,000. அதனால பர்ச்சேசஸோட மைனஸ் பண்றோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா பத்மா? அந்த மாதிரி ஒரு ஐட்டம் பத்மா. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் என்ன பண்ணுவீங்க? 4,000 பிஎன்எல்லோட வேஜஸோட ஆட் பண்ணுவீங்க. அப்புறம் இங்க பாருங்க, வேஜஸ் சாரி ட்ரேடிங்கோட வேஜஸ் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆட் அவுட்ஸ்டாண்டிங் போட்டு அவுட்டர் காலத்துல 34,000 காமிக்கிறோம். ஓகேவா? சூப்பர். அப்புறம் ஃப்ரைட் வாஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ். அட்வான்ஸ் பேமெண்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சோ ப்ரீபெய்ட் 1000 ரூபாய். அவ்வளவுதான் பத்மா. ஆன்சர் போட்டு நெட் ப்ராஃபிட் போட்டேன்னா முடிஞ்சு போச்சு. 7 மார்க்ஸ் பத்மா. ஓகேவா? சோ சம்ஸ் இப்படிதான் இருக்கும். ஒரு நீங்க எல்லாத்தையும் போடணும் பத்மா. அப்புறம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் அங்கங்க எடுத்து எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் டாலி ஆகும். சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து டஃப்பா இருக்கும் உங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பத்மா இன்னைக்கு ஏதாவது போஸ்ட் 7 டைம் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்க பத்மா, நான் வரேன். உங்களுக்கு எப்படி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் பேஸ்ட் ஆன் டைம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து நான் ஒரு 5:30க்கு முடிக்கிறேன் பத்மா அந்த பையனுக்கு. ஆமா. அப்புறம் ஒரு ஒரு 1/2 மணி நேரம் கட கட கடன்னு டின்னர பண்ணிட்டேன்னா, எனக்கு